ஹலோ எவ்ரிஒன், வி ஆல் நோ ரீநீட் 2026ஓட ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிட்டு. என்னோட ஸ்கோர் வந்து 428 அவுட் ஆஃப் 720, பயாலஜியில் 302 அவுட் ஆஃப் 360, கெமிஸ்ட்ரியில் 94 அவுட் ஆஃப் 180 அண்ட் ஃபிசிக்ஸில் தான் ரொம்ப கம்மியாயிடுச்சு, 32 அவுட் ஆஃப் 180. டோட்டலாக 428 அவுட் ஆஃப் 720. And congratulations to all who are going to get a medical seat in this year. And நிறைய பேர் எக்ஸாம் வந்து இன்னும் சரியாக பண்ணலை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பீங்க. டோன்ட் வரி அபவுட் த பாஸ்ட். உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் எவ்வளோ இந்த எக்ஸாமுக்காக கொடுத்துருக்கீங்க, இந்த ஜேர்னியில் என்னென்ன கோ த்ரூ பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஸோ ரொம்ப ஃபீல்லாம் பண்ணாதீங்க. அடுத்து என்ன டிசிஷன் எடுக்க போகிறீங்களோ அந்த டிசிஷனை வந்து காமாக உங்களோட ஓன் டிசிஷனாக எடுங்க. அடுத்து நீங்கள் ட்ராப் எடுக்கணும்னு நினச்சாலும் சரி, இல்லை பார்ஷியல் ட்ராப், இல்லை வேறு ஏதாவது கோர்ஸ் எடுக்கணும்னு நினச்சாலும் சரி, அந்த டிசிஷன் வந்து உங்களோட ஓன் டிசிஷனாக இருக்கணும். ஸோ ரொம்ப போட்டு ப்ரெஷர் பண்ணிக்காமல் கொஞ்சம் டைம் எடுத்து காமாக வந்து உங்களோட டிசிஷன் எடுங்க. ஆல்ரெடி நான் வந்து ட்ராப் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் பார்ஷியல் ட்ராப் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு கைடன்ஸ்க்காக வீடியோஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது, என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவை கூட போய் பார்க்கலாம். அண்ட் அது மூலயமா உங்களுக்கு ஏதாவது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அடுத்து அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ என்னோடய மார்க்குக்கு வந்து கவர்மெண்ட்டில் எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பிசி கேட்டகரி அண்டு 7.5 ரிசர்வேஷன் எதுவுமே கிடையாது. ஸோ 428க்கு வந்து கவர்மெண்ட்டில் எம்பிபிஎஸ் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்தான். நான் வந்து அஃப்கோர்ஸ் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுவேன். அண்டு இந்த 1 இயர் வந்து ட்ராப் எடுத்து தான் படிக்க போகிறேன். So yes, I'm going to take a drop for this year and study again for my dream. என்னை பொறுத்த வரைக்கும் மே மந்த் நடந்த நீட் எக்ஸாமை விட ரீநீட் வந்து டஃப்பாக தான் இருந்துச்சு. பயாலஜி வந்து ஈஸியாக இருந்தது ரீநீட்டில். பட்டு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வந்து எனக்கு நீட் எக்ஸாமில் இருந்ததை விட ரீநீட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சிச்சு. அண்டு ரீநீட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமே ஸ்ட்ரெஸ்ஸாலே வந்து ஒழுங்காக ரிவிஷன் கூட பண்ணலை. நல்லா படித்தது கூட ஒழுங்காக ரிவிஷன் பண்ணாமல் போயிட்டேன். அண்ட் ஃபிசிக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தது. நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் நிறைய எனக்கு வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் போயிருந்தது ஃபிசிக்ஸில். அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் இந்த டைம் வந்து நான் ரெக்டிஃபை பண்ணணும். அண்ட் எனக்கு வந்து நல்லாவே தெரியும் இந்த இயர் வந்து என்னோடய ட்ராப் இயர்லேயே ரொம்ப டஃபஸ்ட்டான ஒரு இயராக இருக்க போகுது. ஏன்னா யாருமே என்னை நம்ப மாட்டாங்க. ஃபேமிலி சைட்லேயும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேயும் சரி, யாருமே வந்து என்னை இந்த டைம் நம்ப மாட்டாங்க. அண்ட் இந்த இயர் வந்து ஐ எம் கோயிங் டு டர்ன் 22. ஸோ எல்லா விதத்துலேயும் வந்து ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு ட்ராப் இயராக தான் இந்த இயர் இருக்க போகுது. ரெடி டு ஃபேஸ் எவ்ரிதிங் அண்ட் ஐ எம் கோயிங் டு ஒர்க் ஃபார் மை ட்ரீம். அண்ட் எஸ், திஸ் இஸ் மை டிசிஷன். அண்ட் இனிமேல் இந்த சேனலில் என்னோட நீட் ஜேர்னி அண்ட் நீட் ஸ்டடி டிப்ஸ் இதெல்லாம் தான் வரும். அண்ட் வீடியோஸ் வந்து எவ்ரி வீக் வெனஸ்டே அண்ட் சாட்டர்டே 6 PM வந்து ரிலீஸ் ஆகும். ரொம்ப ரேண்டமாலாம் வீடியோஸ் இருக்காது. ஸ்கெடியூல்டாக வெனஸ்டே அண்ட் சாட்டர்டே மட்டும்தான், வீக்லி ட்வைஸ் மட்டும்தான் வீடியோஸ் வரும். பிகாஸ் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற திங்கிங்கில் இருக்கேன். அண்ட் சேனலில் வீடியோஸ் எதுக்காகனா, நான் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறத ஷோ அப் பண்ணுறதுக்காக. அண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, வேறு ஏதாவது வந்து கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். இல்லை வேறு ஏதாவது வந்து பர்சனலாக டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்னா இன்ஸ்டாவில் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். அண்ட் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணால் நான் உடனே கூட ரிப்ளை பண்ணிடுவேன். அண்ட் இன்ஸ்டாலனா மேபி கொஞ்சம் டைம் எடுக்கலாம். நான் எப்போ இன்ஸ்டா பார்க்குறேனோ அப்போ தான் வந்து நான் ரிப்ளை பண்ண முடியும். ஸோ எஸ், நீங்கள் வந்து நீட்டுக்கு ட்ராப் எடுக்க போகிறீங்க, இல்லை பார்ஷியல் ட்ராப் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்கமிங் வீடியோஸில் வந்து நிறையா நீட் டிப்ஸ் அண்ட் என்னோட நீட் ஜேர்னி எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன். லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் நீட் 2027 ஜேர்னி and I will see you in my next video. Until study hard, study more, stay tuned. Bye.